புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி கையாள்கிறது திமுக அரசு என்ற தலைப்பில் இன்றைய டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சியில் பேசவிருக்கிறோம். விருந்தினர்களாக பத்திரிகையாளர் திரு பிரியர் அவர்கள், வணக்கம் சார். சமூக செயற்பாட்டாளர் ஹென்றி திபேன் அவர்கள், வணக்கம் சார். ஹென்றி சார், நான் முதல்ல உங்களிடமிருந்து தொடங்குறேன். சமீபத்திய நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா லாக்அப் மரணங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு நிறைய சம்பவங்கள் பதிவாகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க. அதாவது பொதுவா இன்று இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே தேர்தல் நேரத்தில் பேசுகின்ற விமர்சனங்களாக நான் பார்க்கிறேன். பொதுவாக இந்த அரசு துவக்கத்திலிருந்து இன்று வரை காவல்துறை தவறுகள் நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு என்பதை அவர்கள் செயல்கள் மூலமாக காட்டியிருந்தால் இது போன்ற விமர்சனங்களை இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. உதாரணத்திற்கு, அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய அதே நேரத்தில் ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறிய அரசு இது என்பதை எல்லோரும் மறந்துவிடக்கூடாது. இன்று வரை அதில் எந்த ஒரு ஸ்டெப்பும் முன்னெடுக்கவில்லை, டிசிப்ளினரி ஆக்ஷன் கூட எடுத்து வைக்கவில்லை என்ற ஆழ்ந்த வருத்தம் தொடர்ந்து இந்த அரசின் மேல் அக்கறை உள்ளவர்களுக்கு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. அதேபோல் காவல்துறை அதிகாரி பல்பீர் சிங், ஒரு IPS ஆபீசர், செய்த அந்த கொடூர குற்றத்திற்கு அவருக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் அவர் வெவ்வேறு நீதிமன்றங்களில் போய் வெவ்வேறு ஆணைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராகவும், அவருக்கு எதிராக புகார் கொடுத்தவர்கள், அவரால் பாதிக்கப்பட்டவர்கள், நல்லவேளை அதில் இருந்து இறப்பும் ஏற்படவில்லை என்பதுதான் நாம் கூற வேண்டும், அவர்கள் எல்லாம் இன்று வழக்குகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. இதுதான் யதார்த்த சூழல். இப்ப சம்பவங்கள், பல சம்பவங்கள், குறிப்பாக லாக்அப் டெத் சார்ந்து இருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர் நிகழ்ச்சிகளாக ஏன் மாறுகிறது? பொறுப்பாக இருப்பவர்களை தண்டிக்கக்கூடிய அரசு இது இல்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கு. எந்த அரசு இந்த மதுரையில், நான் சார்ந்திருக்கக்கூடிய மதுரையில் ஓராண்டிற்கு முன்பு SS காலனி காவல் நிலையத்திற்கு விருது கொடுத்தார்களோ, அந்த விருது கொடுத்த காவல் நிலையத்தில் 2019ஆம் ஆண்டு நடந்த ஒரு லாக்அப், ஒரு மைனர் சைல்டுடைய இறப்பிற்கு 25ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீதிமன்றத்தில் அது நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு நிறுவனமான பிறகு மட்டும்தான் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் மற்ற நாம் மூவரும் கைது செய்யப்பட்டு இன்று மதுரை சிறையில் இருக்கிறார்கள். ஆகவே அக்கவுண்டபிலிட்டி என்பது இந்த அரசரிடம் இல்லை. காவல்துறைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது இந்த அரசு தயங்குகிறது என்ற ஒரு பொது புத்தி உருவாவதற்கு அவருடைய செயலாட்டங்கள் இருக்கு என்று கூற விரும்புகிறேன். காவல்துறையை நான் எப்பொழுதும் கூறுவதை கூறுகிறேன், நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறைதான். அப்படி இருக்கும்போது என்ன முரண்பாடு இதுல நடக்கிறதாக பார்க்க முடியுது? அதாவது அதை நான் கூற வேண்டாம் என்று விரும்பினேன், நீங்கள் அதை கூறிவிட்டீர்கள். இதிலிருந்து நான் தப்பிக்க முடியாது. காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் தான், மாண்புமிகு முதலமைச்சர் தான். ஆகவே இதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வருகிறார். ஆனால் அந்த மாண்புமிகு மதிப்புக்குரிய முதலமைச்சருக்கு கீழே பணி செய்கின்ற இன்டெலிஜென்ஸ் போலீஸா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி, தவறான தகவல்களை கொடுத்து கொண்டிருப்போம் என்று சபதம் எடுத்தார்கள் என்றால் இந்த ஆட்சி எப்படி தொடர முடியும்? எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு சரியான இன்ஃபர்மேஷன் போய் சேரும்? நான் இந்த கடைசி வழக்கு எடுத்துக்கிறேன். மானாமதுரையில் நடந்த ஆகாஷுடைய மரணம் 9ஆம் தேதி காலையில் நீதிமன்றத்தில் மென்ஷன் பண்றேன். அரசின் தரப்பு ஏகப்பட்ட காவல்துறை அரசு மூத்த வழக்கறிஞர், நான் மதிக்கின்ற வழக்கறிஞர் அஜ்மல் கானிடம் இது ஒரு பாலத்திலிருந்து அவன் விழுந்து, ஒரு 40 அடி பாலத்திலிருந்து விழுந்து ஏற்பட்ட காயம் என்று கூறினார்கள். போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஆர்டர் வாங்கினோம். 10ஆம் தேதி முழுமையா போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. 11ஆம் தேதி காலையில் 7ஆம் தேதி ரிமாண்ட் ஆன ஆகாஷ் குமாருடைய ரிமாண்ட் ஆர்டர் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு நடுவர், ஒரு இளம் நடுவர், மானாமதுரையில் இருக்கக்கூடிய நடுவர் முறையாக பதிவு செய்ததன் காரணமாக உண்மை பாதுகாக்கப்பட்டது. அந்த பையன் பாலத்திலிருந்து விழவில்லை,
பாழத்திலிருந்து விழுந்து இது ஏற்பட்டதாக கூறு என்று காவல்துறை மிரட்டினார்கள் என்று கூறி அவரை கண்ணை எப்படி கட்டினார்கள், வாகனத்தில் அவரை எப்படி ஏற்றினார்கள், அந்த பையனை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல எப்படி அடிப்பதற்கு தயார் நிலையில் வைத்து எல்லாம் கண் கட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு யார அடிக்கிறாங்கன்ற கூட தெரியல. இதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஸ்டேட்மெண்ட்ல அவன் சொல்றான். அதுக்கப்புறம் 2 கற்களை வலது காலில் முட்டிக்கு கீழேயும் ஆங்கிளுக்கு மேலேயும் வைத்து அதுக்கு மேல நினைச்ச ஈர சாக்க வைத்து இரும்பு கம்பியால் ஒரே ஒரு அடி அடிச்சாங்க. அந்த கால் எலும்பு 2ஆக முறிந்து விட்டது. நாம் எல்லாம் நிறைய இந்த சம்பவங்கள் கேட்டிருக்கோம். ஆனா தொடர்கிறது இல்லையா? என்னைக்காவது ஒரு இந்த ஆட்சியில இது போன்ற கால் உடைக்கக்கூடிய போலீஸுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று இந்த ஆட்சி கூற முடியுமா? முடியாது. நீங்க குறிப்பிட்ட மானாமதுரை ஆகாஷ் வழக்குல சமீபத்துல இப்போ நம்ம நிகழ்ச்சி தொடங்கறதுக்கு சில நிமிடத்திற்கு முன்னாடி ஒரு செய்தி வந்திருக்கு. 6 பேர் இன்ஸ்பெக்டர் உட்பட 6 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது அரசனுடைய ஒரு முக்கிய நடவடிக்கையாக தானே நம்ம கவனிக்கணும். ஆமா, இது எப்போ அரசனுடைய நடவடிக்கை என்று நான் பாராட்டுகிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எப்போ ஆகாஷுடைய தகப்பனார் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் அவருக்காக ஆஜரான வழக்கறிஞர் பொய் சொல்லுகிறார், இவன் பாலத்திலிருந்து கீழே குதித்தான் என்ற கதையை மாண்புமிகு முதலமைச்சருடைய காதுக்கு போட்டவர்கள் யார்? ஏன் முதலமைச்சரை மிஸ்லீட் பண்றாங்க? இந்த மிஸ்லீட் பண்ற அதிகாரிகள் யார்? காவல்துறையில இவங்களை மிஸ்லீட் பண்றவங்க யார்? அது மிஸ்லீட் பண்ணது யார் என்ற தகவலும் வெளியே வந்துருச்சு. இதே எஸ்பி சிவகங்கை எஸ்பி அலுவலகத்தில் பணி செய்கின்ற ஒரு வெங்கடேச பெருமாள் என்ற பெயரும் வெளியே வந்துருச்சு. அப்போ வெவ்வேறு நபர்கள் கீழ்மட்டத்தில், நான் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் சொல்லல, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கைட் பண்றதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்க எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ், இவர்கள் எல்லாம் தவறான பாதையில் அவர்கள் பேரலா செல்கிறார்கள் என்றால் கண்டிப்பான தவறான செய்திகள் தான் மேலே போகும். அப்போ மேலே போகின்ற செய்திகள் தவறா இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது 6 பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்கன்றது நல்ல செய்தி. 6 பேர் சஸ்பெண்ட் ஆறது முக்கியம் இல்ல, சஸ்பெண்ட் ஆனவங்க மேல இமீடியட்டா போக்கஸ் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இது ஒவ்வொரு வழக்கிலும் நடக்கணுமே. நேற்று இதே ஹென்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி இதே அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அங்கே செல்வகுமார் என்ற இறந்து இருக்கக்கூடியவர் காவல் நிலையத்தில் அடித்து வெளியே விரட்டப்பட்டு அதுக்கப்புறம் தூக்கு போட்ட செல்வகுமார், அவருடைய பாடி அரியலூர் மருத்துவமனையில் 2ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நேற்று வரை இருந்திருக்கு. இன்னைக்குதான் பாடி எடுத்திருப்பாங்க. இதுக்கு உயர்நீதிமன்றத்தில் போய் நாங்க ஒரு ஆர்டர் வாங்கணுமா? அப்ப இது எங்கேயோ சில விஷயங்கள் ஒதுக்கிதா இல்லையா? அப்ப முதலமைச்சருக்கு போய் உண்மைகள் போய் சேராத ஒரு நிலை இன்று அலுவலர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் நான் வைக்கிறேன். அதனாலதான் நேற்று இந்த பிரஸ் மீட் நடத்திருக்காங்க. இந்த பிரஸ் மீட்ல என்ன நடத்திருக்காங்க? அவங்க சொல்றது அங்க இருக்கக்கூடிய பிகர்ஸ் எல்லாம் யாரா கேட்டாங்களா? 450 கேஸுக்கு இப்ப 401 ஆயிடுச்சு, அதனால குறைஞ்சிருச்சு. இது முக்கியம் இல்ல. எந்த பெண்ணுக்கு எதிராக வன்முறை நடக்கக்கூடாது, எந்த காவல் நிலையத்தில் வன்முறை நடக்கக்கூடாது. இதுதான் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அரசினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்க முடியும். இதை தான் நாங்கள் கேட்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு அரியலூர்ல செல்வகுமார் 28/2 அன்னைக்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய புனித நேற்று தான் போராட்டம் நடந்திருக்கு. இதெல்லாம் தாம்பரத்துடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அரசினுடைய தேர்வு செய்யப்பட்ட மேயர் போய் காசு கொடுத்து அந்த குடும்பத்தை வாயை எடுத்திருக்கிறார்கள். எத்தனை பேருடைய வாயை இப்படி அடக்கி போறீங்க? அப்ப பேசுகின்ற சிலர் மட்டும்தான் வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடருவதன் காரணமாக நீதி வருவது தவிர தானாகவே அரசு உடனடியாகவே நேர்மையாக செயல்பட்டதன் காரணமாக இது நடந்தது என்பதெல்லாம் நான் தீர்ப்பு வந்ததுனால நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க உங்க மூலமாக சொல்றீங்க 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்றது மகிழ்ச்சியான செய்தி. உடனடியாக அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை போட்டு கொடுக்க வேண்டாமா? அரசு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பிரைமரி எவிடன்ஸ் வந்துருச்சு இல்ல? SC/ST ஆக்ட்ல நான் வழக்கு பதிவு செய்து கிடைத்ததன் காரணமாக நீங்க இன்று காலை 6 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்றதான் சொல்றேன். அதனாலதான் நான் கேட்கிறேன், ஸ்டெர்லைட் கேஸ்ல எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்ல, பல்வீர் சிங் கேஸ்ல எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்ல, 26 மரணங்கள் உங்களுடைய ஆட்சியில நடந்திருக்குன்னா எங்கேயோ ஏதோ தப்பா நடக்குது. பேசலாம் சார். பிரியன் சார்
தொடர்ச்சியான குற்றங்கள் நடந்துட்டு வருது. அதே நேரத்தில் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே அந்த கருத்துக்கள் செய்திகள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதாவது சார் சொல்றதுல ஒரு விஷயம் உண்மை. அதாவது போலீஸ் வந்து சில சமயம் வந்து சரியான இன்ஃபர்மேஷனை வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்களான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸாக்டாக ஒரு 4 வருஷம் முன்னாடி 2022ல் இதே ஆகாஷ் என்ற பெயருடைய ஒருத்தன் சென்னை ஐநாவரத்தில் ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இறந்து போனார். செப்டம்பர் 22 நினைக்கிறேன். அவரை பிடிச்சின்னு போனாங்க. 28 இறந்து போயிட்டார். என்ன அவர் பண்ண குற்றம்னா, ஒரு ரயில்வே ஆஃபீஸரோட காரோட கண்ணாடியை உடைச்சிட்டார். அதுக்கு தான் அவர் பிடிச்சுன்னு போகிறாங்க. அவர் 28 அட்மிட் ஆகி அவர் இறந்து போயிட்டார். அதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. இப்போ அசம்பிளிலேயே வந்து சிஎம் சொன்ன ஒரு விஷயம் வந்து அது உண்மைக்கு ஒரு மாறான தகவலாக இருந்தது ஆக்சுவலாக. அப்போ போலீஸ் கொடுத்த விஷயத்தை தான் அவர் படித்தார் அவர் ஆக்சுவலாக அந்த இடத்துல. அப்போ அந்த சமயத்தில் அது பேசப்பட்ட ஒரு விஷயமா நான் பார்த்தேன். போலீஸ் வந்து சில சமயம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காகவோ இல்லை கவர்மெண்ட்டை காப்பாற்றணுன்ற எண்ணத்திலேயோ அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களே எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. சில இடத்துல போலீஸே எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. இந்த சார் சொன்ன மாதிரி 27வது மரணம் நடந்திருக்கு ஆக்சுவலாக. இந்த ஆகாஷ் இருக்காரு. இப்போ 27வது மரணம் இது ஆக்சுவலாக. இந்த ஆட்சியில் 27வது மரணம். முதல் மரணம் வந்து 2021 ஆகஸ்ட் செப்டம்பர்ல நடந்தது, ஜூலைல நடந்தது. இப்போ இன்னைக்கு பாருங்க 27 மரணங்கள் நடந்திருக்கு. 27 மரணங்கள்லையும் ஒவ்வொருத்தையும் நடக்கும் போதும் போலீஸ்மேன்லாம் சஸ்பெண்ட் ஆவாங்க. ஆகாதான் இருக்கு. இப்போ ஆகாஷ்க்கு பண்ண மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து பப்ளிக் மெமரி வந்து வெரி ஷார்ட். அதனால வந்து நம்ம அந்த கேஸ் அடுத்த கேஸ் வந்து இதை மறந்துடுவோம். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி அஜித்குமார் கேஸ் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்னா அது கேஸ் நடந்துருக்கு ஞாபகம் வச்சிருக்கோம். சாத்தாவூர் கேஸ் வந்து கேஸ் நடந்துருக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து பல கேஸ் வந்து நமக்கு அவுட் ஆஃப் சைட்டாக இருக்கும். நமக்கு அது நம்ம இதுலேயே இருக்காது. அதுலலாம் போலீஸ்லாம் சஸ்பெண்ட் ஆயிருப்பாங்க. அந்த சம்பவம் நடந்த உடனே சஸ்பெண்ட். ஆனால் என்ன ஆகும்னா ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்களை ரீஇன்ஸ்டேட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அவங்க சேர்த்துப்பாங்க சர்வீஸ். நீங்க அஜித்குமார் வழக்கை குறிப்பிட்டதுனால நம்ம இதை பேச வேண்டியதாக இருக்கு. சிவகங்கையில அஜித்குமாரனுடைய வழக்கு சமீபத்துல தான் நடைபெறுது. மீண்டும் அதே பகுதியில மானாமதுரையில சிவகங்கைக்கு உட்பட்ட பகுதியில ஆகாஷனுடைய மரணம் அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. திரும்ப எப்படி அதே பகுதியில் அந்த மாதிரியான குற்றம் எல்லாம் நடக்குது? காவல்துறையினருக்கு வந்து ஒரு பயம் இருக்காதா? நமக்கு தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கறது இருக்காதா? இல்லைங்க, அதாவது நீங்க பொலிட்டிக்கலா இருக்கிறவங்க வந்து டூ மச்சா வந்து போலீஸை டிபெண்ட் பண்ணா இப்படிதான் ஆகும். ஆக்சுவலா போலீஸ் வந்து அவங்களுடைய கடமையை ஒழுங்கா செய்யணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஒழுங்கா செய்யணும். அதே மாதிரி வந்து பப்ளிக் ஆர்டரை வந்து ஒழுங்கா காப்பாற்றணும். அதெல்லாம் அவங்க வேலை. அவங்க கேட்டா எங்களுக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு, அவங்க 1008 டென்ஷன்ல இருக்கும் அது இதுவாங்க. பட் எந்த டென்ஷன்ல இருந்தாலுமே வந்து ஒரு காவல் நிலையத்தில் ஒரு மரணம் நடக்குது அப்படின்னா, இல்ல ஒரு காவல் கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தர் இறந்து போறாரு அப்படின்னா அதுக்கு போலீஸ் தான் முழுக்க முழுக்க இன்சார்ஜ். அதுக்கு வந்து ஒவ்வொரு உயிருக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுற போலீஸ்காரர்கள் அவங்க தண்டிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முதல்ல அவங்க சஸ்பெண்ட் ஆவாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க சேர்த்துப்பாங்க சர்வீஸ்ல. ஏன்னா இன்டெஃபினட்டா சஸ்பென்ஷன்ல இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள என்கொயரி முடியணும், போலீஸ் கேஸ் முடியணும். அது முடியல வச்சுக்கோங்களேன், தே வில் பி ரீஇன்ஸ்டேட்டட். அப்புறம் மறுபடியும் அவன் ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல இருப்பான், வேலை செஞ்சுட்டு இருப்பான். அங்க போய் இன்னொரு இதே மாதிரியான ஒரு விஷயத்துல கூட ஈடுபடுவான், சொல்ல முடியாது. அதனால இதுல வந்து டோட்டலாவே வந்து போலீஸை இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து ஒரு ஆன்சரபிளா அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள எக்ஸாக்டா அவங்கள வந்து பதில் சொல்லக்கூடிய அந்த கடமைக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமா இன்னும் ரூல்ஸ் எல்லாம் நிறைய அமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது இப்ப இருக்கிற ரூல்ஸ். இப்போ சார் சொன்னார் ஒரு விஷயம், ஸ்டெர்லைட் கேஸ்ல வந்து அந்த அவங்க ஜட்ஜி கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து சில போலீஸ் ஆபீசர் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஆக்சுவலா. பட் எடுக்கல. என்னன்னு கேட்டா அது கவர்னர் கிட்ட இருக்கு. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்குலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்க இப்ப கேட்டீங்கன்னா ரொம்ப தீவிரமா கேட்டீங்கன்னா அதுல சில ஐபிஎஸ் ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசருக்குலாம் சாங்ஷன் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சாங்ஷன் கொடுக்கணும். இங்க சென்னையில் இருக்கிற இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில ஊழல் என்று ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட இல்ல எஃப்ஐஆர்ல வந்து அதிகாரிகள் என்று மென்ஷன் பண்ணக்கூடிய சில பேர்லாம் இப்ப இன்னும் சர்வீஸ்ல இருக்காங்க. அவங்க பேர்லாம் ஆக்ஷன் எடுக்கல. கேட்டா என்ன சொல்றாங்க, அதுக்கு உரிய சாங்ஷன் கிடைக்கல அப்படின்றாங்க. அதிகாரிகளும் என்ன பண்றாங்க, தங்களுடைய போர்ஸ்ல இருக்கிறவங்க எப்படி காப்பாற்றி ஆகணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. அதான் ஐபிஎஸ் ஆபீசர் என்ன பண்றாரு, சக ஐபிஎஸ் ஆபீசர் காப்பாத்துறாரு. ஏடிஎம்கே ஆட்சியில 2 டிஜிபி லெவல் ஆபீசர்ஸ், 2 பேர் டிஜிபி லெவல் ஆபீசர்ஸ், 2 பேரும் பாலியல் ரீதியா 2 பெண் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க.
2 பெண் ஐபிஎஸ் ஆபீசர். ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தது? அவங்க சட்டத்தோட சந்து பூந்துல பூந்து இன்னைக்கும் ஜம்மு தான் இருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க சொல்லுங்க? இப்போ பிஜேபி லெவல் அதிகாரிகள் 2 பேர் இன்னைக்கும் வெளியில தான் இருக்காங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்க 2 ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள். இதுதான் நிலைமை இன்னைக்கு ஆக்சுவலா. அப்ப இப்ப குற்றம் சாட்டப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கும் இதே நிலைதான் தொடரும். அவங்களும் இப்படிதான் தண்டிக்கப்பட மாட்டாங்க. இதே ஒரு நிலைதான் தொடரும். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். சாத்தாங்குளம் கேஸ்ல வந்து அந்த இன்ஸ்பெக்டர் தண்டிக்கப்படுறாரான்னு பார்க்கணும். இதுவரையும் அவருக்கு ஜாமீன் கொடுக்காத இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாருக்கு தெரியும் அந்த முதலில் இருக்கிறதுனால இதுவரையும் கொடுக்காத இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த கேஸ்ல வந்து பாருங்க எவ்வளவு வருஷம் இழுத்துன்னு போறது பாருங்க. எத்தனாவது வருஷம் இது நடந்துட்டு இருக்கு. சாத்தாங்குளம் இன்சிடென்ட் எப்ப நடந்தது? இது எந்த வருஷம்? 6-7 வருஷம் அது கிட்டத்தட்ட. இல்ல இப்ப வந்து நடந்த விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா லாக்அப் மரணத்துல மட்டும் இல்லாம ஆகாஷ் கேஸ்ல மட்டும் இல்லாம விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கிலுமே உறவினர்கள் என்ன ஒரு குற்றச்சாட்டை முதன்மையாக முன்வைக்கிறாங்கன்னா, நாங்க காணாமல் போன கொஞ்ச நேரத்திலேயே காவல்துறையிடம் போனோம், பட் முறையாக வழக்கு பதியல, எங்களை வந்து அலட்சியமாக தான் ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. பின்னால அது போலீஸ் எல்லாம் விளக்கமெல்லாம் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு விஷயமா பதிவாகும் போது நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. அதான் அந்த இன்ஸ்பெக்டர் பிரவீனான இந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களே, எடுத்த உடனே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. பட் அல்டிமேட்டா என்ன நடக்குதுன்றது கேஸ்ல தான் முக்கியம். அதாவது முந்தி ஒரு கருணாநிதி தான் சொன்னார் நினைக்கிறேன், காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டதுனார். ஜெயலலிதா ஆட்சி ஒரு மறுபடியும் ஒரு தடவை வந்தப்போ காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டதுனார். ஆக்சுவலா ஈரல் எப்போதுமே டிஃபெக்டிவா தான் இருக்கு. இந்த காவல்துறையோட ஈரல் வந்து எப்போதுமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா தான் இருக்கு. தொடர்ச்சியா இருந்துட்டே தான் இருக்கு. அது எப்படி சரி பண்றது? எப்படிதான் ஓரளவு ஒரு கண்ட்ரோல்ல ஓரளவு சரியா கொண்டு வர முடியும்? நீங்க எதுக்கு அந்த பதவியில நீங்க இருக்கீங்க, சட்டம் ஒழுங்கை காப்பாத்துற பதவியில இருக்கீங்க, நீங்களே வந்து இது மாதிரி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சட்டத்தின் லா மேக்கரே லா பிரேக்கரா இருந்தா என்ன பண்றது? லா மேக்கரே லா பிரேக்கரா இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப ஆட்சியாளர்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க கேட்கலாம். ஆட்சியாளர்கள் வந்து போலீஸ்காரங்கிட்ட அவ்வளவு தூரம் கண்டிப்பா இருப்பாங்களா? அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா அவங்கள வச்சுதான் அவங்க வேலை வாங்கணும். அவங்க வந்து அவங்க டிமாரலைஸ் ஆயிட்டாங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க பண்ற நல்லது கெட்டது எல்லாமே நேரடியா ஒரு ஆட்சிக்கு கெட்ட பெயரை உண்டாக்குறதும் நல்ல பெயரை உண்டாக்குறதும் போலீஸ் தாங்க. தெருவில் நிக்கிற போலீஸ் உட்பட டிஜிபி ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற டிஜிபி லெவல் வரையும் பாத்தீங்கன்னா இவங்க தான் ஒரு ஆட்சியோட நல்ல பேர் அல்லது கெட்ட பேரை உண்டாக்குறாங்க. ஆக்சுவலா சில போது வந்து நல்ல பேரையும் உண்டாக்குவாங்க, சில போது கெட்ட பேரையும் உண்டாக்குவாங்க. ஸ்டெர்லைட் மாதிரி விஷயத்துல ஏடிஎம்கே பேரை டேமேஜ் பண்ணாங்க, 13 பேர் சுட்டுக் கொண்டாங்க. அதே 2012 பரமக்குடியில 6 பேரை சுட்டுக் கொண்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். அதெல்லாம் இப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்கள், இந்த கஸ்டோடியல் டெத்து, இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர். போலீஸ்காரங்க பண்ற இந்த விஷயங்கள் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். அது வந்து அப்போ நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதோ கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதோ இல்ல ஒரு திருட்டை கண்டுபிடிக்கிறது, கிரைமை கண்டுபிடிக்கிறது இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரியா பாத்தீங்கன்னா உதாரணமா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் கொடுமை வச்சுக்கோங்களேன், 5 மாசத்துல தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்ப கோயம்புத்தூர்ல அந்த பாலியல் கொடுமை அதுல 3 மாசத்துல தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ விளாத்திக்குளத்துல வந்து ஏன் அந்த போலீசார் கடமை? இப்ப இந்த இடத்துல எல்லாம் போலீஸ் வந்து சம்பவம் நடந்த பிறகு லீகலா வந்து ஒரு ப்ரொசீட் பண்ணி எவ்வளவு குயிக்கா தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுத்திருக்காங்க. அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் பல கேஸ்ல வந்து அது மாதிரி நடக்குதானா? இல்ல, அதுதான் உண்மை. அதனால ஒரு காவல்துறை வந்து ஒரு ஆட்சிக்கு நல்ல பேர் அல்லது கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில சமயம் சில கேஸ்ல அவங்க நல்ல பேர் வாங்கி தராங்க, சில சமயம் வந்து ரொம்ப கெட்ட பேரை வாங்கி தராங்கன்றதான் இன்னைக்கு இருக்கிற சூழல். அதுதான் அந்த கஸ்டோடியல் டெத்ஸ் எல்லாம் தொடர்ந்து நடக்கிறத பார்க்கும்போது அதை வந்து காவல்துறையே திருந்த வேண்டிய அவசியம் இருக்கு. காவல்துறையில் இருக்கிற தனி மனிதர்கள் அந்த பதவியில் இருக்கிறவங்க திருந்த வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க திருந்தலைன்னா வந்து யார் திருத்துறது? இப்போ நிறைய கொலைகள் நடக்குது, எவ்வளவோ கொலைகள் பல காரணங்களுக்காக, சொத்துக்காக நடக்குது, கள்ளக்காதலுக்காக நடக்குது, வேற வேற விஷயங்களுக்காக பல கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு தனி மனிதர்கள் செய்யற ஒரு கிரைமா நம்ம பாக்குறோம் நம்ம. ஆனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அதை வந்து எதிர்கட்சிகளை பிரச்சாரம் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். அதனால அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சொசைட்டி வந்து ஒரு பெண்ணை எப்படி பாக்குது, ஒரு சிறுமியை வந்து கற்பழிக்கலாம் ஒருத்தன். டிஜிபி நியமனம் செய்யாதது இதற்கு ஒரு தொடர் பிரச்சனை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து பொதுவெளியில முன் வச்சுட்டு வராங்களா? அதை எப்படி பொறுப்பு டிஜிபி இருக்கிறதும் அவரை தொடர வைக்கிறதும் சரியா இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? பட் எனக்கு இன்னும் அது ஒன்றும் பெரிய விஷயமா தோணலைங்க. பொறுப்பு டிஜிபியா இருந்தாலும் சரி, ரெகுலர் டிஜிபியா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்றதான் முக்கியம். அந்த லா அண்ட் ஆர்டர் அவர் கையில தானே இருக்கு. அவர் பொறுப்பு டிஜியா இருக்கிறதுனால ஒரு லா அண்ட் ஆர்டர் அவர்கிட்ட இருக்கிற பொறுப்பு அவர் எக்ஸிக்யூட் பண்ணாத இருக்காரா? அவர் எவ்வளவு எஃபெக்டிவா எக்ஸிக்யூட் பண்றாருன்னு தான் முக்கியம் ஆக்சுவலா. அதனால வந்து இதுல பொறுப்பு டிஐஜியோ இல்ல வந்து ரெகுலர் டிஜிபியோ அந்த ஒரு மேட்டர் இங்க இல்ல ஆக்சுவலா. ஹூவர் இட் மேபி அந்த டாப்ல இருக்கிற அந்த அவர் வந்து ஹெட் ஆஃப் போலீஸ் இருக்காரு, அவர் வந்து ஒழுங்கா எஃபெக்டிவா இருக்காரா இல்லையன்றதான் பாயிண்ட். தவறு நடந்தா போலீஸ்காரங்களே தவறு செஞ்சாலும் உடனடியா நடவடிக்கை எடுத்து அவங்களை சஸ்பெண்ட் பண்றதோடு நிறுத்தாம அவர்களை சட்டத்தின் முன்னாடி நிறுத்துற அளவுக்கு போறாங்களா
அதுலதான் பல பிரச்சனைகள் போடிட்டு இருக்கு. ஏன்னா அந்த போர்ஸ்ல இருக்கவங்க அவங்களே அவங்களை காப்பாத்திக்கிறது ட்ரை பண்றாங்க. கஸ்டோடி இல்லத்துல பல போலீஸ்காரங்க இன்வால்வ் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களை காப்பாத்துங்க. அந்த டிபார்ட்மெண்ட் எப்படியாவது அவங்களை காப்பாத்தும். தண்டனை கொடுக்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல சில போலீஸ்காரங்க தண்டனை வாங்குவாங்க. அரசு அதை எப்படி காப்பாத்த விடலாமா? அரசு அங்க ஒரு இடத்துல முடிவு எடுக்கணும் இல்லையா? இது ரன்னிங் பேட்டில் மாதிரி போகுது. இப்போ இந்த திமுக ஆட்சி நடக்கிற விஷயங்கள் இதோட முடியாது. அடுத்தது வேற ஒரு ஆட்சி வரும், அடுத்து இன்னொரு ஆட்சி வரும். இது பாட்டு போயிட்டு அவங்க அங்கதான் இருப்பாங்க. அந்த அதிகாரிகள் அங்கதான் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க காப்பாத்தான் விரும்புவாங்களே தவிர அங்க ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். இங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் அப்படியே தான் இருப்பாரு, போலீஸ்காரர் அப்படியே தான் இருப்பாரு. அவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. நம்ம பேசுவோம், சிஸ்டம் பத்தி நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். ஹென்றி சார், ஆட்சியாளர்கள் யார் மாறினாலுமே அதிகாரிகளினுடைய எந்த செயல் அப்படிங்கிறது தொடரும்னு சார் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? பிரியன் சார் சொன்னது ஒன்னு ரெண்டு விஷயங்கள் நான் அழுத்தம் திருத்தமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூற விரும்புகிறேன். சீஃப் மினிஸ்டர் இஸ் பீயிங் மிஸ்லெட். அவரை தவறான தகவல் கொடுத்து மிஸ்லீட் பண்றாங்கன்றது அவர் ஒரு உதாரணம் கொடுத்தாரு. சட்டமன்றத்திலேயே விக்னேஷ் வழக்கில், செக்ரட்டேரியட் காலனி போலீஸ் ஸ்டேஷன் வழக்கில் சீஃப் மினிஸ்டர் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கிவ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். பொதுவாக ஒரு ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செஷன் நடக்குதுன்னா யாரையாவது கஸ்டடி எடுத்தார்கள் என்றால் ஐஜி உடைய லெவல் நாலேஜ் இல்லாம யாரையும் கஸ்டடி எடுக்க மாட்டாங்க. இது ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் கிடையாது. இது ஒரு கன்வென்ஷன். ஆனால் இங்க சீஃப் மினிஸ்டர் வாஸ் மிஸ்லெட். அந்த நேரத்தில் சீஃப் மினிஸ்டர் மிஸ்லீட் பண்ணுகின்ற இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் யாராக இருந்தார் என்று யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு. தொடர்ந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸுக்கு மாறுபட்ட கட்டளைகள் மேலே இருந்து வருகின்றன. இந்த கட்டளைகள் யார் கொடுப்பது? இது சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து போற கட்டளைகள் கிடையாது. அங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சுட்டுப்புடி என்பது ஒரு ஆடை. அப்ப எப்படி என்கவுண்டர் இல்லாம இருக்கும்? காலை உடைத்து புடி என்ற இன்னொரு ஆணை இருக்கிறார்கள். இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கம் ஃப்ரம் த ஹையஸ்ட் பொசிஷன். அதனாலதான் கீழே பொறுப்பாக இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸுக்கு, நேர்மையாக இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமே கான்ட்ரரி டைரக்ஷன்ஸ், கான்ட்ரரி ஆர்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் கொடுத்தார்கள் என்பதுதான் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர். தவிர வெறும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் முழுமையாக இதுக்கு பொறுப்புன்றது நான் சொல்ல விரும்பவில்லை. இப்ப மானாமதுரை எடுத்துக்கங்க. மானாமதுரை சப்டிவிஷன்ல போன சம்பவம் திருப்போணம் காவல் நிலையத்தில் நடந்தது. 6 பேர் உள்ளார் இருக்காங்க, 4 பேர் வெளியே இருக்காங்க. மானாமதுரை சப் டிஎஸ்பியே உள்ளார் இருக்காரு. இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது கூறியது என்ன? 6 பேர் சஸ்பெண்டட். யார் அவங்க? இன்ஸ்பெக்டர் திருப்போணம். எந்த திருப்போணத்துடைய இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் நேற்று ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துக்கிட்டு போறாரோ அதே இன்ஸ்பெக்டர் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல திலீப் குமார் இப்படி ஒரு செயல்பாட்டில் இறங்கி கம்பி எடுத்து காலில் அடிக்கிறதுக்கு காரணமா இருக்காருன்னா மன ரீதியாக எங்கேயுமே சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த குஹன் சப் இன்ஸ்பெக்டர், அடுத்தது மானாமதுரை சப் இன்ஸ்பெக்டர். மானாமதுரை கோர்ட்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் குஹன் சப் இன்ஸ்பெக்டருக்கு எதிராக பல வழக்குகள் இருக்குன்னு. நான் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவன்கிட்ட கேட்கிறேன், பொறுப்புடன் கேட்கிறேன். நீங்க மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தினீங்க. 1 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், ஐபிஎஸ்ல இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும், இவங்களை எல்லாருமே நிம்மான்ஸோடையும் மதுரையில் இருக்கக்கூடிய டாக்டர் சி ராமசுப்ரமணியமும் வைத்து நீங்க ஒரு அருமையான மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் நடத்தினீங்க. சனிக்கிழமை காவல்துறை அதிகாரிகளுக்கு, ஞாயிற்றுக்கிழமை காவல்துறை அதிகாரிகளுடைய குடும்பங்களுக்கு. அது நல்லது, நான் அதை ஆதரிக்கிறேன். ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அதற்குரிய பண ஒதுக்கீடு அரசு செய்ய வேண்டும் என்ற ஆணை சாத்தாங்குளம் வழக்கில் இந்த நேரத்தில் போட்டார். அந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ல எக்ஸாமினேஷன் பண்ணீங்கல்ல, அந்த எக்ஸாம் பண்ண ரிசல்ட்ஸ யாரையாவது இப்ப பேசுகின்ற தீரஜா இருக்கட்டும், இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய வெங்கட்ராமனா இருக்கட்டும், இல்ல அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ராகா இருக்கட்டும், யாராவது இந்த மருத்துவர்களை கூப்பிட்டு உங்களுடைய மருத்துவ சான்றிதழ் படி மன ரீதியாக பாதிக்கப்பட்ட காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் என்ற பட்டியல் எடுத்தார்களா? பட்டியல் இல்லையா? உறுதியாக பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலை என்னைக்காவது காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய கையில் கொடுத்தீர்களா? அந்த மன ரீதியாக அஃபெக்ட் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் தான் பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை
நான் கண்டிப்பாக சாட்சியத்துடன் கூற முடியும். அவர்கள் பெயர்களை பொதுவெளியில் சொல்வது தவறு என்ற காரணத்தினால் அதை நான் செய்யாமல் இருக்கிறேன். ஆகவே கண்டிப்பாக இது பல ஆங்கிள் இருந்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சருக்கு தகவல் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற தவறான விஷயங்கள், தவறான கட்டளைகள் தான் இந்த பொது கருத்திற்கு காரணமாக இருக்கு. இல்லைனா அதே மானாமதுரை சப்டிவிஷன்ல எப்படி சார் இது மறுபடியும் வருது? அப்ப திருத்தமான செயல்கள், திருத்த ஆர்டர் எதுவுமே போகல. யார் இந்த ஆர்டர் கொடுத்தா? அந்த வெங்கடேஷ் பெருமாள் ஒரு ஆள் இருக்காரு. அவர் யார்? அவரு இந்த வெங்கடேச பெருமாள் எஸ்பி இன்ஸ்பெக்டர் சிவகங்கை. அவர் என்ன ஆர்டர் கொடுத்தார்? இந்த பையனை அடிச்சு புடின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாரா? அப்ப அவரு இந்த பட்டியலில் சேர வேண்டாமா? அப்ப இது மாதிரி நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது வெறும் காவல்துறை சார்ந்த, காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தப்பு செய்கிறார்கள் என்ற ஒரு நிலையே கிடையாது. கண்டிப்பாக இது நீதிமன்றத்திலும் நல்ல நேர்மையான அதிகாரிகள் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க இந்த மானாமதுரை வழக்கில் உண்மை வெளிவருவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஸ்போக் தி ட்ரூத். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் காவலில் இருக்கக்கூடியவரை நான் ரிமாண்ட் எடுக்கும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியை ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிவிட்டு அந்த பேஷண்ட் கிட்ட என்ன நடந்தது என்று கேட்டார். அந்த உண்மை மட்டும் அவருடைய ரிமாண்ட் ஆர்டர்ல வரலனா இன்னைக்கு ராஜேஷ் கண்ணா அவங்க அப்பாக்கும் அவங்க அம்மாக்கும் நீதி கிடைக்கக்கூடிய பாதையில் அவங்க போயிருக்க மாட்டார்கள். ஆகவே காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தவறு செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. மேலே இருக்கக்கூடிய ஐயா பிரியன் சொன்னது போல மேலே இருக்கக்கூடிய IAS IPS அந்த கேங் இருக்கு பாருங்க, அந்த கேங் அவர்களுடைய கிளானை பாதுகாக்கின்ற ஒரு கிளானா இருக்கு. அதனாலதான் ஸ்டெர்லைட் கேஸ்ல எந்த டெவலப்மெண்ட் இல்ல. பல்வீர் சிங் கேஸ்ல பதில் சொல்ல முடியுமா அரசு? யார் தடுக்கிறார்கள்? IAS IPS தான் இதை தடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். IPS ஆபீசர்ஸ் அசோசியேஷன் இதை தடுக்குது. இதை நான் சொல்லும் போது என் மனசுக்கு முன்னாடி நிற்கக்கூடியவர்கள் நேர்மையாக பணி செய்கின்ற பல IPS ஆபீசர்ஸ், பல சீனியர் ஆபீசர்ஸ், ஜூனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் நேர்மையாக பணி செய்வார்கள். களவாணித்தனம் பண்ணுகின்ற, தப்பாகவே பண்ணுகின்றவர்கள் புழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் தான் ஆட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். இந்த பிரச்சனைகள் பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது நாங்குநேரியில் நடந்த தாக்குதல் சம்பவத்தை பத்தியும் நம்ம கொஞ்சம் நினைவு கூற வேண்டியதாக இருக்கு. அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் வருது. இதை நம்ம எப்படி கையாள்வது? அரசு அதை எப்படி இன்னும் எடுத்துட்டு போகணும்? சமூகம் சார்ந்து என்ன மாற்றங்கள் தேவை? அதாவது நாங்குநேரின்னு மட்டும் நான் சொல்ல விரும்பவில்லை. சிவகங்கையிலும் இருக்கு, எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு. ஆழ்ந்த நம்பிக்கை முதலில் யாருக்கு வர வேண்டும்? கண்டிப்பா 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 நீங்க உதாரணமா காட்டுறது தப்பே கிடையாது. நான் வருத்தத்துடன் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அனைவருக்கும் சாதிய பாகுபாட்டில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டும். சமத்துவத்தை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை காட்ட வேண்டும். சமூக நீதியை பற்றி பேசுகின்ற கட்சியாக மட்டும் இல்லாமல் சமத்துவத்தை நேசிக்கின்ற கட்சி நாங்கள் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சமத்துவத்தை நேசிக்கிறோம். அந்த சமத்துவத்தை பள்ளியில் கொண்டு செல்வோம், அந்த சமத்துவத்தை பள்ளியில் ஆசிரியர்களுக்கு கொண்டு செல்வோம் என்ற ஒரு வெறியுடன் நாம் பணி செய்யவில்லை என்றால் சாதிய பாகுபாடு வளர்க்கக்கூடிய ஒரு அரங்கமாக பள்ளிக்கூடங்களே மாறுகிறது, அதுக்கு தள்ளப்படுகிறது. இதனால்தான் சந்திரனுடைய அறிக்கை வந்தது. ஜஸ்டிஸ் சந்திரனுடைய அறிக்கை அதனாலதான் வந்தது. இந்த அரசு அதை செய்யவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அவ்வளவு ஆழமாக எழுதப்பட்ட ரெக்கமெண்டேஷனா இருக்கு. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் அமுலாக்கம் செய்ய வேண்டும் என்றால் சமத்துவத்தை நேசிக்கின்ற ஒரு கல்வி நம்ம பள்ளிகளில் போக வேண்டும். இது உத்தரப்பிரதேசத்துல வராது, இது பீகார்ல வராது, இது ஜார்க்கண்ட்ல வராது, இது தமிழகத்திலிருந்து போக வேண்டிய பள்ளி. தமிழகத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு வெவ்வேறு விஷயங்கள் போக வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த அரசு இந்த சமத்துவத்தை நேசிக்கின்ற அந்த பாடமும் கல்வியாக பள்ளிகளில் ஆசிரியர்கள் கொண்டு செல்லுகின்ற ஒரு விஷயமாக இருந்தால்தான் நாங்குநேரி போன்ற சம்பவங்களோ
மற்ற பாலியல் ரீதியாக நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களோ மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களோ தொடராமல் இருக்கும் என்பதை பணிவுடன் கூற விரும்புகிறேன். நம்ம பேசலாம் சார். பிரியன் சார், ஹென்றி சார் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. எந்த கட்சியாக இருக்கட்டும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியிலான அந்த தாக்குதல்கள் நடக்கும் போது வாக்குகள் காரணமாக அதை பெரிய அளவுல குரல் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாகவே இருக்கு. அது எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு? அதுல உண்மை இருக்கு. இப்போ கவின் கொலையை வச்சுக்கோங்களேன். கவின் கொலையில ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்பெக்டரை வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணாதே இருக்காங்க. அது ஒரு 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 அந்த கண்ணோட்டம் வந்து அதுல வந்து ஒரு ஓட்டு வாங்குற கண்ணோட்டம் ஒண்ணு இருக்கு. வேங்கை வேலை எடுத்துக்கோங்களேன். வேங்கை வேலை பெரிய ஒரு கிரைமா. அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா? ஏன் அது இழுத்துட்டே இருக்கு? ஏன் அதை வந்து இனிஷியலா ஏன் அதை சரி பண்ணல? அது எங்கேயோலாம் டைவர்ட் பண்ணி விட்டாங்க வேங்கை வேலை விஷயத்த. அது ஜட்ஜ் எல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாரு, எதெல்லாம் பண்ணாரு, டிஎன்ஏ அது இதுன்னு என்னெல்லாம் குழப்பி விட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை அதுக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சாங்களா? இப்ப வேங்கை வேலை என்ன பிரச்சனை? யார் அந்த அந்த பட்டியலில் மக்கள் இருக்கிற அந்த இடத்துல வந்து யார் அந்த டேங்க்ல யார் கலந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு? இந்தியா தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்க்கு இணையான போலீஸ் சொல்றாங்க. அது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா? ஏன்னா அதுல வந்து சம்பந்தப்பட்டவங்க ஒரு பெரும்பான்மை ஜாதியா இருக்காங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா இருக்காங்க. அது ஜாதி அசோசியேஷன் எல்லாம் அது பின்னாடி இருக்கு. அது ஓட்டு வாங்குற ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து இது வந்து இப்போ சந்துருவோட அறிக்கையெல்லாம் சொன்னார். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதின்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. எல்லா நிலைகள்லயும் எல்லா படிக்கட்டுகளையும் அது இருக்கு. ஆக்சுவலா போலீஸ் மட்டும் இல்ல, அரசாங்கத்துறையில எல்லா படிக்கட்டிலும் இருக்கு, கல்வி நிலையங்கள்ல இருக்கு. நீங்க எங்க போனாலும் எல்லா சவுத்துல வந்து ஒரு மோசமான ஒரு வியாதியா இருக்கு இந்த ஜாதின்ற விஷயங்கள். இந்த ஓட்டு வாங்குற விஷயங்கள் அது கூட கலந்துருக்கிறதுனால இந்த கம்யூனிட்டி ஓட்டு எப்படி போகும், அந்த கம்யூனிட்டி ஓட்டு எப்படி போகும், இந்த கம்யூனிட்டி நம்ம ஹார்ம் பண்ணக்கூடாது, அந்த கம்யூனிட்டி ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸ்கூல்ல வந்து கையில கலர் கலரா கையில கட்டிட்டு வராங்க. இந்த கலர் கட்டினா அவர் அந்த ஜாதி, அந்த கலர் கட்டினா இந்த ஜாதி அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி கட்டின்னு வரத ஓரளவுக்கு இப்ப நிறுத்தினதா சொல்றாங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. உண்மையா ஸ்கூல்ஸை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த சந்துருவோட அறிக்கைகள்லாம் அதுல வந்ததை பார்த்தோம். அங்க வந்து பெரிய மோதல் நடந்து பையனெல்லாம் அட்டாக் பண்ணாங்கல்ல, அவர் பேர் மறந்து போச்சு. நாங்குநேரியில் நடந்தது அந்த சம்பவங்கள் நடந்தது இல்ல. சோ அதுக்கப்புறம் வந்து சம்பவங்கள் நடந்து கூட ஒன்னும் அந்த நாங்குநேரி சம்பவத்திலேயே குறித்த என்ன குற்றச்சாட்டு தொடர்ந்து வருதுன்னா, அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்க 2 பேர் உடனே ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. தொடர்ச்சியான பல்வேறு குற்ற சம்பவங்கள் அவங்க ஈடுபட்டு வராங்க. சமீபத்தில் நடந்த சம்பவத்துல கூட அவங்க தலையீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்தது, டீ கடையில உட்கார்ந்து அந்த சம்பவத்தில் இல்ல அதான் சொல்றாங்க. அங்க வந்து இந்த ஜாதி வந்து ஒரு முக்கியமான பிளே பண்ணுதுங்க. அதான் அப்போ சமத்துவம் போன்ற விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட கிட்டத்தட்ட ஒரு 120-130 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் சமூகத்தின் மத்தியில் எடுக்கப்பட்டு விட்டது. ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயம் வேணும்ன்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 100 வருஷங்களா இங்க ஒரு குரலா இருக்கிறத பாக்குறோம். இந்த திராவிட இயக்கங்கள்லாம் பெரும்பாலும் அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. திராவிடம் என்றாலே எல்லோருக்கும் சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம், சமத்துவ சமுதாயம் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த திராவிடத்தோட அடிப்படை கோட்பாட்டை அவங்க சொல்றாங்க. பெரியார்லேருந்து நீங்க நீதி கட்சியிலேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கூட கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பாரபட்சமான ஒரு சொசைட்டி இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் வருது. அப்ப இருந்தும் நம்ம அதை சொல்லியும் 2026லயும் பேசிட்டு இருக்கோமே. நடுவுல கொஞ்சம் அடங்கி போன மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. மறுபடியும் ஓட்டுக்காக சில பேர் சோசியல் இன்ஜினியரிங் பேர்ல ஓட்டுக்காக சில பேர் சில கம்யூனிட்டியை கன்சால்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து குற்றம் செய்யறதுக்கு இன்னும் ஒரு தைரியம் தானே வரும். நம்ம ஒரு குற்றத்தை பண்ணிட்டோம், அடுத்து நம்ம வெளியே வந்துட்டா அடுத்ததுக்கு சரி நம்ம பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஈஸியான ஒரு போக்கு வந்துரும். சட்டம் கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த சட்டம் கொடுக்கிற வாய்ப்புகளை வந்து குற்றவாளிகள் நல்லா பயன்படுத்துறாங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்க வெளியில வர்றது ஈஸியா இருக்கு. அவங்க வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வெளியில வந்தாங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்த குற்றம் பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கு. ஆக்சுவலா அப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அவங்களை வந்து இன்டெஃபினட்டா நீங்க வந்து 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலைன்னா அவனை ஜாமீன்ல விடுன்னு சட்டம் சொல்லுது. அப்ப 90 நாளைக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாத பல கேஸ் இருக்கு. அப்ப உடனே அவன் ஜாமீன்ல வெளில வந்துடுறான். சரி, கீழ்கோர்ட் தண்டனை கொடுத்தோன்னா கொஞ்ச நாள் ஜெயில இருக்கான். அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி கொஞ்ச நாள்ல ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி வெளில இருக்கான். அதுக்கப்புறம் ஹைகோர்ட் தண்டனை கொடுத்ததுன்னா பார்க்கலாம், ஹைகோர்ட் விடுதலை. பல கேஸ்ல ஹைகோர்ட் அக்யூட் பண்றாங்க. ஒரு கடுமையான ஒரு கோரமான ஒரு கொலை, மோசமான ஒரு கொலை, அது நல்லாவே தெரியுது இவன் யார் பண்ணிருப்பான்ட்டு. அவன் ட்ரையல் கோர்ட்டு தண்டிக்குது, அப்புறம் ஹைகோர்ட் விடுவிக்குது. அதனால அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகுது, ஹைகோர்ட்டோட ஆர்டர் அப்படியே ஏத்துக்கிறாங்க அவங்க. அப்போ அது கோர்ட்டோட ஆர்டர் நம்ம அதை விட்டுட்டு போறோம். ஆனா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா
யார் தான் அதை பண்ணினாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ இந்த மாதிரி சட்டமே சில சமயம் வந்து குற்றவாளிகளை தண்டிக்க நீங்க முடியாது. குறிப்பிட்டது போல தூத்துக்குடி மாணவி அந்த வழக்குல 3 நாள் ஆச்சு, குற்றவாளி யாரு அப்படின்னு இன்னும் எந்த ஒரு விவரமும் தெரியாத நிலையில காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய நபராக இருக்க வாய்ப்பில்லை, அந்த பகுதியில சம்பந்தப்பட்ட நபர் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல இன்னைக்கு MP கனிமொழி அவர்கள் அந்த உறவினர்களை சந்திக்க போகும்போது கிராம மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 3 நாட்கள் ஆகியும் நீங்க வராம இருக்கீங்க, நேற்று ஏன் வரல அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்கிறாங்க. ஒரு புறம் இந்த மாதிரி ஒரு கடுமையான குற்ற சம்பவம் நடக்குது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா முக்கியமான ஆட்சியாளர்களோ முக்கியமான அதிகாரிகளோ இந்த சம்பவ இடத்திற்கு போய் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசும்போது சரி இவங்க நமக்கான தீர்வை நோக்கி செல்வாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரும் இல்லையா? அது தாமதமாவதன் மூலமாக மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுதா? இல்ல, அதாவது இந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி சம்பவத்துல வந்து விசிட் பண்ற விஷயம் இருக்குல்ல, அது அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா இப்ப தேர்தல் வரப்போற சமயம், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதிய விஷயங்கள்லாம் பார்க்கணும், அந்த ஆங்கிள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து தான் அவங்க போவாங்க. ஸோ இப்போ போனது நல்ல விஷயம் தான். கனிமொழி அவர்கள் போனது, போய் என்கொயரி பண்ணது மக்களுக்கு வந்து ஒரு ஆத்திரம் இருக்கும். ஏன்னா 3 நாள் ஆச்சு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க பதிவே பண்ணல. இப்போ மற்ற சம்பவம்லாம் பாருங்க, மதுராந்தகம் சம்பவத்தெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இந்த காக்கா பாலாஜி நேரம் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. நாமக்கல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுலயும் வந்து பிடிச்சிருக்காங்க. மதுராந்தகம் நாமக்கல் எல்லாம் அவங்க பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த விளாத்தி குளத்துலாம் வந்து யாருன்னு தெரியாத ஒரு முடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து அங்க இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகள், அங்க இருக்கிற மார்க்கண்டேயன் MLA அவரெல்லாம் போய் பார்த்திருக்காரு. அவர் எழுத்து கூட கோஷம் போட்டிருக்காங்க. என்ன பாதிக்கப்பட்டவங்க என்னைக்கும் அஜிடேட்டடா தான் இருப்பாங்க. எப்போ அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து எழுத்து தான் கோஷம் போடுவாங்க. அவங்க எடுத்த உடனே ஆளுகின்ற அரசாங்கத்தை தான் குறை சொல்லுவாங்க. அந்த போலீஸ்காரங்க தான் அதுக்கு காரணம். ஆட்சியாளர்கள் வந்து ஒரு அமைச்சர்களோ இல்ல முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய உடனடியாக அந்த இடத்துக்கு, இப்ப ஆகாஷனுடைய மரணமாக இருக்கட்டும், உடனடியாக அந்த இடத்திற்கு போய் அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டியதும் அவசியம் தானே. இந்த கவின் கொலையில இது எவ்வளவு கோரமான ஒரு கொலை. யாராவது ஒரு பெரிய கட்சி இதுக்கு கண்டம் பண்ணிருக்காங்களா? எக்ஸ்பர்ட் விசிகா தவிர யாராவது ஒரு பெரிய கட்சி இதை கண்டம் பண்றாங்களா? அரசாங்கத்தில் இருக்கிற கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சி வேணா நடவடிக்கை எடுக்கலாம். அதுலயும் ஒரு இன்ஸ்பெக்டர் கைது பண்ணாத இருக்காங்க. சமயம் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும்ங்கிறது எலெக்ஷன் சமயம் மட்டும் இல்லைங்க, எல்லா சமயத்திலும் அப்படிதான் இருக்காங்க. அது எந்த கம்யூனிட்டி அதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அதுல கொஞ்சம் உடனே உஷாராயிட்டு என்ன பண்றாங்க, நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அணுகணும்னு. எதிர்கட்சியும் அப்படிதான் இருக்கு, ஆளுங்கட்சியும் அப்படிதான் இருக்கு. அப்போ ஒரு குரூரமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்ல. ஆக்சுவலா ஆறுதலை தாண்டி அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது பெருசாக அரசியல் கண்டிப்பா இருக்கு. இல்லாட்டி கவின் கொலைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சி வந்து அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஓபனா கண்டம் பண்ணணும்ல. விசிகா மட்டும் தானே கண்டம் பண்ணுது, CPM மட்டும் தானே கண்டம் பண்ணுது, மத்தவங்க என்ன பண்றாங்க? அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சி அல்லது ஆட்சியில் இருக்கிற கட்சி, 2 கட்சியும் இந்த விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம அஃபெக்ட் பண்ணுவோம். வெங்கவேலே உதாரணம் இருக்கு. நம்ம ஓட் பேங்க் எப்படியாவது அஃபெக்ட் பண்ணுவோம், நம்ம ஓட் பேங்க் எப்படி காப்பாத்துறதுன்னு அந்த ஆங்கிளும் கூடயே சைமல்டேனியஸா திங்க் பண்ணிட்டு தான் செயல்படுறாங்க. இதெல்லாம் தான் வந்து சிக்கலான விஷயம். ஒரு பக்கம் போலீஸ்காரங்க அவங்க பண்ற தவறு, அதனால கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுற கெட்ட பேரு, அந்த தவறு பண்ற போலீஸ்காரங்களை தண்டிக்க முடியாத இருக்கிற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அதே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஹையர் ஆபீசர்ஸ், அப்புறம் கோர்ட்டுக்கு போனாலும் அங்கேயும் ஏதோ ஒரு சட்டத்தின் சந்து பூந்து அவங்க வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் தான். அப்புறம் ஜாதிகள், ஜாதி மட்டத்தில் கீழே இருக்கிற ஜாதிகள் அவங்களுக்குள்ள இருக்கிற மோதல், தொடர்ந்து பல காரணங்களுக்காக இருக்கிற மோதல்கள், இந்த மோதல்கள் தொடர்ந்து இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து குற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதாவது எல்லா மட்டத்திலையும் இந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய தேர்தலில் பிரதிபலிக்குமா? அப்படி ஏன்னா தேர்தல் அப்படி பிரதிபலிக்குமான்னு டக்குன்னு ஒரேடியா சொல்ல முடியல. பட் ஆனா வந்து இதெல்லாம் பேசுவ பொருளா இருக்கும், கண்டிப்பா வந்து பேசுவ பொருளா இருக்கும். ஆனா தேர்தலை இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு வேற ரீசன்ஸ்லாம் இருக்கு. ஒரு ஓட்டரை இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு வேற பல காரணங்கள்லாம் இருக்கு. அது வந்து அது ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகும் சொல்ல முடியாது. ஓட்டு போடுறவங்க வந்து தாங்கள் எப்படி அரசாங்கத்தினால பெனிஃபிட் ஆனோன்னு நினைச்சு ஓட்டு போடுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, தாங்கள் எப்படி அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டோம்னு நினைச்சு ஓட்டு போடுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. சோ நீங்க சொல்ல இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு சொசைட்டியில இது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பல விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா வந்து ஓட்டுன்னு வரும்போது அந்த மக்கள் வந்து தாங்கள் என்ன பெனிஃபிட் ஆகணும்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல நடக்கிற அநியாயங்கள்லாம் பார்த்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை மறுக்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலை பார்க்கும்போது மக்கள் வந்து தங்களுக்கு என்ன ஆதாயம், இந்த கவர்மெண்ட்னால தங்களுக்கு என்ன ஆதாயம், அதை பொறுத்துதான் அந்த ஓட்டை போடுவாங்களோன்ற எண்ணம் தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலா நம்ம பேசலாம். ஹென்றி சார்,
பிரியன் சார் குறிப்பிட்டது போல தொடர்ச்சியாக காலமாக நம்ம பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பேசும்போது அதுல ஏதாவது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனா 2026லயும் உட்கார்ந்து நம்ம இதே பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கோம். எப்படிதான் சரி செய்வது? அரசு எப்படி கையாள வேண்டும்? அதாவது இதுல இந்த கடினமான ஒரு சூழல்லையும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை முதல்ல நான் பதிவு செய்ய விரும்புறேன். நீதிபதிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். நீதிபதிகள் பொதுவாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாம் சித்திரவதையால் எவ்வளவு பாதிக்கப்பட்டவங்க வந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அவர்களுக்கு நல்ல தெரியும், இது மாதிரி ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு, இப்படி பண்ணோம் என்றால் யார் உயிரையும் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்றது அவர்களுக்கு தெரியுது. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். பல உயர் காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக ஒரு தவறான பாதையில் நம்முடைய கீழ் பணி செய்கின்றவர்களை நாம் தள்ளக்கூடாது என்று சபதம் எடுத்து பணி செய்கின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப அவசியம். சீனியர் ஆபீசர்ஸ் எஸ்பி லெவல்ல இருக்காங்க, டிஐஜி லெவல்ல இருக்காங்க, ஐஜி லெவல்ல இருக்காங்க. இவங்கெல்லாம் ரேஞ்ச் அசிஸ்டன்ட்கள் பொறுப்பா இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வன்முறையை எனக்கு அடியில பணி செய்பவர்கள் எடுக்கக்கூடாது என்று ஆழ்ந்த நம்பிக்கை வளர்த்திருக்கிறார்கள். இதெல்லாம் கண்டிப்பா பாசிட்டிவான விஷயங்கள். அவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்னன்னா மேடம், இந்த நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய SHRC மனித உரிமையை பாதுகாக்கின்ற ஒரு ஆணையம் இருக்கு. இப்ப நான் சொன்ன அந்த பிரியனையா அவர்கள் குறிப்பிடும் போது குறிப்பிட்டார் பாருங்க, அந்த 27வது சம்பவம், 25வது சம்பவம், இதெல்லாம் சுவமோட்டாவா அவர் எடுக்கவே இல்லையே. எல்லாமே இறந்தவங்க எல்லாம் SC வகுப்பை சார்ந்தவர்கள். SHRC அந்த கேஸை எடுக்கல. நம்ம SC ST கமிஷன் தானாக முன்வந்து இந்த வழக்கு எடுக்கவில்லை. SCPCR ஒரு பெண்ணுக்கு எதிராக, ஒரு இளம் பெண்ணுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்திருக்கு. SCPCR அந்த இடத்துக்கு உடனடியாக ஓடி இருக்க வேண்டாமா? நீங்கள் அரசியல் ரீதியான நபர்களை அங்க நியமனம் செய்தாலும் அந்த அரசியல் ரீதியான நபர்கள் அவருடைய அரசியல் தலைவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரப்படி உடனடியாக போவதற்கு கூட தயார் நிலையில் இல்லையே. நான் தலை குனிவது என்னவென்றால், இந்த மாநிலத்தினுடைய மனித உரிமை ஆணையங்களும் செயல்படாமல் இருக்கிறார்கள் என்று வருத்தத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏதோ காவல்துறை மேல IAS ஆபீசர்ஸ் மேல மட்டும் குதிக்கிறோம் நினைக்க வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட சைலண்டா இருக்காங்க, சைலண்ட் விட்னஸஸா இருக்காங்க. ஏன் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள்? யார் அவர்கள் அமைதியாக இருக்க வைத்தது? ஏன் இந்த SHRC வளையாபதி என்ற மதிமுகவை சார்ந்த ஒரு மூத்த மாவட்ட தலைவரை மிக கொடூரமாக, உதயகுமார் IPS ASP ஆக காஞ்சிபுரத்தில் இருந்தார், அவர் அடித்தார். ஏன் அவர் மேல் நடவடிக்கை இல்லை? ஏன் அந்த விசாரணை தொடரவில்லை? SHRC எடுத்த வழக்கு, SHRC நல்ல எடுத்துக்கொண்டு சென்ற வழக்கு. அந்த DSP அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்க. இதே SHRC உடைய சேர்மனுடைய எஸ்கார்ட், போலீஸ் எஸ்கார்ட் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாங்க. இதெல்லாம் யார் செய்தது? இந்த ஆட்சி தானே செய்தது. அப்படி செய்ய சொன்னது எந்த மூத்த அதிகாரிகள்? அப்போ SHRC போன்ற ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் கூட நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இடைஞ்சல்கள் எங்கே வெவ்வேறு இடங்களிலிருந்து வருகிறது என்பதுதான் இதை எடுத்து காட்டுகிறது. ஆகவே இதுதான் மக்கள் பார்க்க போகிறார்கள் தேர்தல் நேரத்தில். இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் ஃப்ரீயா வேலை செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கா, இல்லது அவர்கள் அவர்களுக்கு வேலை செய்வதில் வெவ்வேறு இடங்களில் தடைகள் போடுகின்ற அதிகாரிகள் இருக்கிறார்களா என்பதை தான் கண்டிப்பாக மக்கள் பார்க்க போகிறார்கள். இதுதான் அவங்க திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கு. நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், அஜித்குமார் வழக்கு நடந்தது இல்ல, சிவகங்கையில தான் நடந்தது, மானாமதுரை சப்டிவிஷன்ல தான் நடந்தது. நான் பொறுப்புடன் கேட்கிறேன், அந்த ஐஜி சவுத், டிஐஜி பொறுப்பா இருக்க டிஐஜி, பொறுப்பு எஸ்பி, அந்த சப்டிவிஷன்ல இருக்க ஆபீசர்ஸ் கிட்ட ஏதாவது கூட்டம் நடத்தினாங்களா? இந்த மாதிரி கேவலத்தனமான விஷயங்கள் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னாங்களா? அன்னைக்கு அதை சொல்லி இருந்தாங்கன்னா இன்னைக்கு திலீபன் சஸ்பெண்ட் ஆயிருக்க மாட்டாரு, குஹன் சஸ்பெண்ட் ஆயிருக்க மாட்டாரு, ஹெட் கான்ஸ்டபிள் தேவேந்திரன் சஸ்பெண்ட் ஆயிருக்க மாட்டாரு, சரத்குமார் சஸ்பெண்ட் ஆயிருக்க மாட்டாரு, காளீஸ்வரன் சஸ்பெண்ட் ஆயிருக்க மாட்டாரு, மனோரன் சஸ்பெண்ட் ஆயிருக்க மாட்டாரு. இந்த உயிர், ஆகாஷுடைய உயிர் போயிருக்காது. இந்த பணியை அவர்கள் செய்ய தவறுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த ஆழ்ந்த நம்பிக்கை வருவது கிடையாது. வன்முறையை பயன்படுத்தாமல் காவல்துறையில் பணி செய்ய முடியும், காவல்துறையில் விசாரணை வழிகள் இருக்கு.
இந்த மாதிரி நல்ல விசாரணை செய்த வழக்குகள் உங்கள் பட்டியலில் இருக்கா சார் அப்படின்னு நீங்க என்ன திருப்பி கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்கு. அது போன்ற நல்ல அதிகாரிகளுடன் நெருக்கமாக அந்த வழக்குகளுடைய ப்ராசிக்யூஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு பணி செய்கின்ற வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதையும் பெருமையுடன் கூறுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி மிக கொடூரமான ஒரு கொலை செய்த பழனிசாமி, அவர் சிபிஎம் கட்சியை சார்ந்தவர். சிபிஎம் கட்சி விலகி இண்டிபெண்டா திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு டவுன் பஞ்சாயத்து தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். உச்ச நீதிமன்றத்தில் போய் அவருடைய பெயில் கருத்துக்களை பதிவு செஞ்சா நல்லா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, அவர்கள் இது போன்ற நல்லவர்களும் பல இடத்தில் இருக்கிறார்கள், தவறு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நல்ல காவல்துறை அதிகாரிகளுடன் கூட அவர்களை நம்பிக்கையோட பணி செய்வதற்கு பொதுமக்கள் எப்பொழுதும் கைகூப்பி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க தயார் நிலையில் இருக்காங்க. நீங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி மிக அருமையாக அந்த வழக்கை நடத்தினார். அப்போ இருந்த ஐஜி வெஸ்ட் மிக அருமையாக வழிகாட்டினார். ஆனால் எல்லா இடங்களிலும் அதே மாதிரி இருக்கா என்பதை கேள்விக்குறியாக பார்க்க வேண்டியது இருக்கு. மேலே இருந்து இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம இருந்தா கண்டிப்பாக காவல்துறை பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ராங் டைரக்ஷன்ஸ், மேலிருந்து கொடுக்கக்கூடிய ராங் டைரக்ஷன்ஸ் டு யூஸ் வயலன்ஸ், அது கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். நிகழ்ச்சியில் ஒரே அது சுருக்கமா சார் சொல்லும்போது அந்த நல்ல போலீஸ் அதிகாரிகளும் இருக்காங்கன்னு சொன்னார். ஆனா அது உண்மைதான். ஆனா அந்த நல்ல போலீஸ் அதிகாரியோட செயல்பாடுகள் இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவங்கள்னால பின்னுக்கு தள்ளப்படுகிறது. ஆக்சுவலா அவங்க பிரியாரிட்டி, அவங்க முன்னுக்கு வரமாட்டேன்றாங்க. அதுதான் இங்க பாயிண்ட். ஆக்சுவலா அப்போ அவங்கள மாதிரி நல்ல அதிகாரிகளை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு மற்றவங்க எல்லாம் செயல்படணும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, மோசமான அதிகாரிகள் தான் நமக்கு வந்து கண் முன்னாடி நிறைய பேர் வராங்க. ஆக்சுவலா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ஒரே ஒரு வார்த்தைமா, எங்களை மாதிரி ஆட்கள் நல்ல போலீஸ் ஆபீசருடைய பேர் சொல்லிட்டோம்னா அந்த அதிகாரிக்கு பிரச்சனை என்ற காரணத்தினால அவங்களை போற்றி நாங்கள் புகழ் பாடவில்லை. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. கோல்டு வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை.